வணக்கம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க என எல்லா வல்ல இறைவனை வேண்டி இன்றைய உங்கள் சிந்தனையில் தகுதியும் திறமையையும் பார்த்து பாராட்டுங்கள், ஆளை பார்த்து பாராட்டாதீர்கள் எனும் தலைப்பில் ஒரு சில சிந்தனை வரிகள். ஒரு முறை கவியரசு கண்ணதாசனை பக்கத்தில் ஊரில் கவி பாட அழைக்கிறார்கள். அவர் காரில் போய்க் கொண்டிருக்கும் போது ஒரு கிராமத்தின் பெருவழியே ஒரு இளைஞன் நின்று கொண்டிருக்கின்றான். அந்த இளைஞனை கேட்கின்றார், எங்கே போக வேண்டும் என்று. இல்லை, பக்கத்தில் நடக்கிற கவி அரங்கிற்கு என்னையும் கவி பாட அழைத்திருக்கிறார்கள் என்று அவன் சொன்னவுடன், ஆஹாஹா சந்தோஷம், பாப்பா வந்து உட்காரு, நீ நம்ம ஆளா அப்படி என்று சொல்லி, எங்க உன்னோட கவிதையை கொடு என்று பார்க்கிறார். பார்த்துவிட்டு, மிக அற்புதமான கவிதை, மிகச் சிறப்பாக இருக்கிறது, நல்ல வார்த்தைகளை போட்டு இருக்கிறீர்கள், உங்களுக்கு நல்ல எதிர்காலம், ஒளிமயமான எதிர்காலம் இருக்கிறது என்று பாராட்டிவிட்டு ஒன்று சொல்கிறார். அந்த கவியரங்கில் உனது கவிதையை நானும், எனது கவிதையை நீயும் பாட வேண்டும், யாருடைய கவிதை என்று சொல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அங்கு போனவுடன் கவியரங்கில் முதலாவதாக அந்த இளைஞனை கூப்பிட்டு கவி பாட சொல்கிறார்கள். அவன் கவி பாடி முடிந்தவுடன், இதெல்லாம் ஒரு கவிதைன்னு வந்துட்டானுங்கப்பா, குப்பையெல்லாம் கொண்டு வந்து மேடையில கவிதைன்னு சொல்றானுங்கன்னு குறையாக சொல்கிறார்கள். அதன் பிறகு கண்ணதாசன் கவி பாடுகிறார். ஆஹா, கவிதை என்றால் இதெல்லவா கவிதை, எப்படிப்பட்ட கவிதைங்க, மிகச்சிறந்த கவிஞன்னு சொல்றதுக்கு உண்மைதாங்க, எவ்வளவு அழகான வார்த்தைகள் என்று புகழாரம் சூட்டுகிறார்கள். அப்போது கண்ணதாசன் சொல்கிறார், முதலில் பாடியது என்னுடைய கவிதை, இப்போது பாடியது அந்த இளைஞனுடைய கவிதை. ஆக யார் பாடுகிறார் என்று ஆளை பார்த்து நீங்கள் பாராட்டாதீர்கள், தகுதியையும் திறமையையும் பார்த்து பாராட்டுங்கள் என்று சொல்கிறார். உண்மை நிலைமை இதுதானே. ஆக இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்பதை அறிய விரும்புகின்றேன். அடுத்த வாரம் மேலும் இது போன்ற ஒரு சிந்தனையோடு உங்கள் சுபமாயின் டைனமிக் கண்முனைப்பு பேச்சாளர் மு. கணேசன்.